படிக்கிறதுக்கு மெத்தட் என்னென்ன செய்வேன்னா, காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறேன் பார்த்தீங்களா, காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது என்ன பண்ணால் ஈவினிங் ஒரு தடவை ரீகால் விடுவேன். அது ரொம்ப முக்கியமானது. படித்ததை என்றைக்கு ஒருத்தவங்க ரிவைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் பண்ணுவாங்க. ரிவைஸ் பண்ணாமல் நான் அது எனக்கு நிற்கிது, இது நிற்கிது, அது நிற்கிது, அதெல்லாம் மைண்டில் நம்ம மைண்ட் இல்லாத மாதிரி நிற்கும் எல்லாமே. ஆனால் அப்படியே ஒவ்வொன்றும் படிக்க அப்படியே பின்னாடி எரேஸ் ஆகிட்டே வரும், அழிஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நம்ம ஒன்றும் மிஷின் கிடையாதுல்ல, நம்ம மைண்டு மறக்கிறது தானே. ஸோ அப்போ மறந்துக்கிட்டே தான் நான் வருவேன். அப்போ நான் என்ன செய்வேன்னா, ஒவ்வொரு டைம் என்ன செய்வேன்னா, இன்றைக்கி நைட் மார்னிங் உட்காந்து படிக்கிறேன்னா சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அதுவே திரும்பி படிப்பேன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து புதுசாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து 10 மணிக்கு எழுந்திரிச்சு படிப்பேன். அதை ஈவினிங் சாயந்தரம் ரீகால் விடுவில்லை. அப்போ என்ன கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி ஏற்கனவே முன்னாடி ஒரு 10 மணிக்கு இப்போ நேற்று படித்த 10 மணிக்கு படித்ததையும் சேர்த்து ரீகால் விடுவேன் 4 மணிக்கு. இப்படி என்னோடய இந்த ரீகால் விடுறத வந்து மார்னிங் படிக்கிறத ஈவினிங் ரீகால் பண்ணுவேன். இந்த ஈவினிங் ரீகால் பண்ணலையோ என்ன செய்வேன்னா, அந்த ஒவ்வொரு நாளும் இருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். அந்த மார்னிங் படித்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டே வருவேன். எனக்கு எவ்வளோ படித்தாலும் அது அப்படிலாம் ஆட் பண்ணிக்கிட்டே வரல. ஒரு கிளான்ஸ் அப்படியே டிக் பண்ணிட்டு மைண்டில் ஓட்டிகிட்டே அப்படியே பார்த்துட்டே இருக்குது. ஓகேன்னு. ஸோ இது என்னோட கூடயே வருதில்ல, நான் படித்த எல்லாமே கூடயே ரீகால் பண்ணிகிட்டே கூட்டிகிட்டு போகிறது. அப்படியே கூடயே வந்து என்றைக்கும் மறக்காது. அப்புறம் ஒரு 5 டைம் 6 டைம் ரீகால் பண்ணலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஸோ ரீகால் ரொம்ப முக்கியம். ரிவைஸ் பண்ணாமல் நீங்கள் எதுவுமே வந்து மைண்டில் வச்சுக்கவே முடியாது.